हरिबोल दंडवत प्रणाम। शरणागति शिला भक्तिविनोद ठाकुर की शरणागति लेवल कीर्तन्स முதலாவது கீர்த்தன் பனியை பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு ஜீவன் பகவான் சரணத்தில் வரும்போது எப்படி நம்ம இந்த உலகத்தில் கஷ்டங்களை தான் அனுபவிச்சிருக்கோம். முதல்ல இது எடுக்க தயாராக இருக்கணும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன்னு சொன்னால் இனி இந்த சம்சாரம் சரி நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த சம்சாரம் விட்டு இனி நம்ம என்ன சொல்கிறது, பகவான் சேவையில் பகவான் லோகத்தில் போக முயற்சி இருக்குன்னு பணியும் சொன்னால் இங்கே கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்ட நிவாரணை பண்ணும் அந்த பக்தி அல்ல, இது அந்த முட்டாள்தனம் அல்ல. இங்கே நம்ம பணிவு எல்லா சரணாகதிக்கு அடையாளமே நமக்கு இனி இந்த பௌத்திக உலகம் வேண்டாம். இப்போ உள்ள கடமைகள் பண்ணோம், அடுத்த நமக்கு அங்கே போகிறதுக்கு நம்ம தயாராகிறது. இப்போது நம்ம தவறுகள் இங்கே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கஷ்டப்பட்டோம்? இப்போ முதலாவது காரணம் சொல்லிட்டு இருக்காரு, பகவானே நான் அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது நீ எனக்கு தரிசனம் கொடுத்து, நான் உனக்கு சொன்னேன் நான் இனி முதல்ல பஜனை பண்ணுவேன், நான் அது பண்ணலை, அதான் கஷ்டம் அனுபவிச்சு. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சரணாகதி சொன்னால் பகவான்ಗೆ நாமம் கலியுக தர்மம் அதானே சொன்ன தர்மம் வாழ்க்கையில் கொண்டு வருது. பனியுகி முதலாவது அடையாளம் அது. இனி அடுத்து சொல்லிட்டு இருக்காரு, ஆதரேரா சேலே स्वजनेरा कोले हासिया काटानु काल जनक जननी स्नेहते भूलिया संसार लागिला बाल. நான் ஒரு செல்ல குட்டியாக இருந்தேன். அப்போது எனக்கு நண்பர் எல்லாம் என் மேலே ரொம்ப அன்பு காட்டுவான். இப்படி நான் எப்போவுமே அப்பா அம்மா குடும்பம் இவங்கள பாசம் அன்பு இதில் நான் நினச்சது இந்த சம்சாரம் எவ்வளோ நல்லது சொல்லி. நம்ம எல்லாம் சின்ன வயசுல நமக்கு இந்த கஷ்டங்கள் தெரியாது. அப்பா அம்மா நமக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு அப்போது அந்த உண்மை இந்த உலகம் நல்ல போல தான் இருக்கும். கிரமே ದಿನ ದಿನ ಬಾಲಕ ಹಯ್ಯ ಖೇಲಿನು ಬಾಲಕ ಸಹ ಆರ ಕಿछु ದಿನೇ ಜ್ಞಾನ ಉಪಜಿಲ ಪಾಠ ಪಡಿ ಅಹರ್ ಅಹಾ. இனி மெல்ல மெல்லமாக கொஞ்சம் வளர்ச்சி ஆகிட்டு இருக்கேன். என் போல பசங்க கூட விளையாடுறது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். அந்த வயசில் ஒரு 4 வயசு 5 வயசு விளையாட்டு சொன்னால் பைத்தியம் போல் விளையாடியும் ஓடிட்டு இருப்போம். இங்கேருந்து அங்கே அங்கேருந்து அங்கே இது அது இது. இனி கொஞ்சம் நாள் ஆகும்போது படிக்க போகிறது தொடங்கினேன். विद्यार गौरवे भ्रमी देशे देशे धन उपार्जन करी स्वजन पालन करी एक मने भूली नु तुम्हारे हरी. நல்லா படிச்சாச்சு. வேறு வேறு நாட்டுகளில் போய் பணம் சம்பாதனை பண்ண தொடங்கி சிங்கப்பூர் போனேன், அமெரிக்கா போனேன். என் குடும்பம் அவங்களுக்கு நான் எல்லாம் நல்ல முறையாக பார்த்துட்டு இருந்தேன். இப்படி பகவானே நான் உனக்கு மறந்தாச்சு. வாழ்க்கைக்கு ஒரு உண்மை காட்டிட்டு இருக்காரு. பணியும் சொன்னால் ஒரு பணியும் இப்படி நம்ம குடும்பத்தில் நல்லவங்களு தான், பட் பகவானுக்கு மறந்தாச்சு. वार्धक्य एकना भक्ति विनोद कांदिया कातर अति ना भजिया तोरे दिन व्रथा गेला ஏக்கன கீ ஹோகி கத்தி. இப்போ என்ன ஆயிருக்கு, இப்போ ஏன் இந்த எனக்கு வயசாகிடுச்சு சொல்லிட்டுருக்காரு. எனக்கு வேறு வேறு நோய்கள் கஷ்டங்கள் வந்தாச்சு. ஓ பகவானே நான் என் வாழ்க்கையே உன் பக்தி உன் பூஜை செய்யாமல் கொண்டு போயாச்சு. இப்போ எனக்கு என்ன நடக்க போவோம், நான் இறந்து போனா நரக்கத்தில் போவேனா சொர்க்கத்தில் போவேனா, எனக்கு இப்போ உள்ள வாழ்க்கையை நான் எப்படி வாழ போவேன். எல்லாருக்கும் வயசாகுது, யார் இருந்தால் சரி. அவர்
எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தால் சரி, மெல்ல மெல்லமாக வயசாகுது. நிறைய வாட்டி கம்பெனியே நமக்கு இல்லை ரிட்டையர்மெண்ட்டு அரசாங்க வேலை இருந்தால் இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்தால் சரி, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தால் சரி, ஒரு தனி வாழ்க்கை போல ஆகுது. நம்ம பசங்கள், நம்ம குடும்பம் நிறைவாட்டி அவங்களும் நமக்கு விட்டு போயிடுவான். நிறைவாட்டி நமக்கே முடியல. யார் பாருங்கள், இப்போ குடும்பத்திலே இருக்காங்க, நமக்கு உடம்பு நல்லா இல்லை, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவான், அவன் பணம் செலவு பண்ணுவான். நம்ம நோய், நம்ம அந்த வேதனை, அந்த அதை யாரும் எடுக்க முடியாது. வயசாகும்போது நம்ம நடக்க முடியாது, உட்கார முடியாது, விதவிதமான நோய்கள் இருக்குது. ஒரு பாக்கியசாலி ஜீவன் அந்த வயசுலேயே அட்லீஸ்ட் பகவானுக்கு நினைப்பான், ஆமாம் நான் இப்படி வாழ்க்கை கொண்டு போயாச்சு. பட் என்ன சொல்கிறது, சுக்ருத்தி இல்லை, புண்ணியங்கள் இல்லை, இதே வாழ்க்கை சொல்லி போயிட்டுருக்கான். அப்போ இங்கேயே ஒரு பக்தனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு, அவனும் பக்தியில் வந்தாச்சு, எந்த வயசில் வந்தால் கூட முதல்ல இது உதாரணம் கொடுத்தாரு. ஒருத்தர் வயசாகும்போது அவருக்கு அந்த ஆர்வம் வருது. நம்ம எங்கே இருக்கோம் அங்கே வயசாகிறது வரை காத்து இருக்கிறது வேண்டாம். நான் வயசாகும்போது அப்படி பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன், அது முட்டாள்தனம். நான் 40 வயசு இருக்கலாம், நான் 30 வயசு இருக்கலாம், 20 இருக்கலாம், 10 இருக்கலாம். பிரகலாத் மகாராஜ் சொல்லிட்டு இருக்காரு, கௌமாரே ஆச்சரித் ஸ்ரீமத் பாகவதமில் சொல்லிட்டு இருக்காரு, 6 வயசு முதல் ஒருத்தர் பக்தி பண்ணணும். அப்படி சொல்லி நம்ம அவங்களுக்கு என்ன, எனக்கு போனால் 3-4 நாள் முன்னாடி ஒருத்தர் ஃபோன் போட்டார். ஒரு குடும்பம், கணவன் மனைவி. ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் முன்னாடி ஃபோன் போட்டார், நம்ம மகள் ஏகாதசி பண்ணாமல் இருக்க சொல்லி. ஐயோ விட்டுடுங்க, அதுக்கு சாப்பாடு கொடுங்க. ஏன் அப்படி 4 வயசு மகள் 5 இருக்கலாம் மேக்சிமம், 5 வயசு மகளுக்கு இவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் ஏகாதசி பண்ணு. இப்போ அந்த மகள் ஸ்கூல் போகுது, இவளுக்கே ஏதோ இது கொடுத்துடுவான், பழமும் இந்த மாதிரி. அவங்களுக்கு நல்ல ஏகாதசி பிரசாதமும் போட மாட்டான். ஃபஸ்ட்டு ஏகாதசி நம்ம விரதம் பண்ணுவோம், பட் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி கிடையாது. விசேஷமாக நம்ம குழந்தைகளுக்கு அப்படியெல்லாம் அவங்களுக்கு விதவிதமான பிரசாதம் போட்டு கொடுக்கல. சும்மா ஏதோ இதை விரதம் இன்னைக்கு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு டார்ச்சர் பண்ணால் அவங்கள என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ டிஃபன் சாப்பிடுவோம், இல்லை வெளியில் சாப்பிடுவோம். நான் சொன்ன விட்டுடுங்க, இந்த வயசில் எல்லாம் ஏகாதசி எப்படி பண்ண முடியும். திருப்பி கொஞ்ச நாள் விட்டு ஃபோன் போட்டுட்டு இருக்கான், பிரபு நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நம்ம மகளுக்கு பக்தி பண்ணுவாளே இல்லை, நம்ம அதை ஜோய்சர்கிட்டே போய் 4 வயசு 5 வயசு குழந்தை பக்தி ஆகுமா இல்லை ஜோய்சர்கிட்டே போய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, சில பேர் ஃபோர்ஸ் பண்ணுவான் குழந்தைகளுக்கு. ஆக்சுவலி பக்தி நம்ம வேறவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி ஆசை இருந்தா பக்திவினோத் டாக்கூர், நம்ம ஆச்சாரியர், நம்ம என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு தெரியாது. பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, 2 வழி தான் பிரச்சாரம் பண்ணுறது. ஒன்று நகர சங்கீர்த்தனை சொன்னால் ஹரிநாமம் வேறு ஜீவன் செவிலே போனது. நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம கொஞ்சம் சத்தமாக பாடுறது, சத்தமாக சொன்னால் கத்துறதல்ல, இனிப்பாக பாடும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்க வேறவங்களுக்கு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மெல்ல மெல்லமாக அது அவங்கள வாயில் கூட அந்த ஹரிநாமம் வர தொடங்கிடும். 2வது பிரசாதம், நம்ம மக்களுக்கு இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, சாப்பிட. பிரசாதம் சொன்னால் அந்த பகவான்க என்ன சொல்கிறது, அருள் என்ன சொல்லுங்க, மெர்சி, கருணை. அது சாப்பிடும்போது மெல்ல மெல்லமாக இதே மாறும். நம்ம கர்மங்கள் ஏதோ நமக்கு சீக்கிரமாக பக்தியில் கொண்டு வந்திருக்கு. நம்ம வேறவங்க மேலே இம்போசிங் சொல்லுவோம் இங்கிலீஷில், போடுறது, நான் பண்ணிட்டு இருக்கேன் நீ பண்ண, இது அல்ல. நம்ம பாவம் அவங்கள மேலே கருணை இருக்கணும், ஜீவதயா. எப்படி என் கணவன் பக்தியில் வருவாங்க, எப்படி என் மனைவிக்கு நான் இதில் கொண்டு வரணும், எப்படி என் பசங்கள், யாருக்கு நமக்கு யார் மேலே பாசம் இருக்குது அவங்களுக்கு பக்தியில் வரணும், இது ஒரு நல்ல ஆசை தான். பட் களத்து பிடிச்சி இல்லை சண்டை போட்டு இல்லை அவங்க பக்தி பண்ணாதான் சாப்பாடு கிடைக்கும், இல்லை இந்த வீட்டில் இருக்காதுங்க, இப்படி அல்ல. அனுபவம் இருக்கணும். அனுபவம் எங்கே இருக்குது?
நம்ம அனுபவம் இருந்தால் அவங்களும் ஆகர்ஷணை ஆகி வருவா. அதான் நம்ம பணியோம் சொன்னால் அப்படி நம்ம முதல்ல புரியுது நம்ம பகவான் பக்தி பண்ணாமல் எப்படி இதே சம்சார சுகம் இது அழிவு உள்ள சம்சாரத்தில் நம்ம சுகம் ஆனந்தம் தேடி நமக்கு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோம். நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் ஒரு கதை மூலமாக. ஒரு ஊரில் ஒரு சர்க்கஸ் வந்தது. இப்போ சர்க்கஸ் பார்க்க ஆளுகள் இல்லை. இந்த காலத்தில் யார் சர்க்கஸ் பார்ப்பேன்? எல்லோரும் வீடியோ இந்த ஃபோனில் எதாவது நடக்குது. அப்போ ஆள் இல்லை. டிக்கெட்டு அவ்வளோ வச்சுருக்கான். 500 300 200 அவ்வளோ செலவு. இப்போ ஒரு குடும்பம் போணுச்சுன்னா 5000 10,000 செலவு வருது. இப்போ ஆள் வரல. இவனுக்கு அடுத்த புக்கிங் 15 நாள் விட்டு அடுத்த ஊரில் இருக்குது. ஒரு கணக்குக்கு கோயில்பட்டியில் சர்க்கஸ் வந்திருக்கு. அடுத்த இவங்க தஞ்சாவூர் போகணும் 15 நாள் விட்டு. இப்போ 15 நாள் கோயில்பட்டியில் என்ன பண்ணுறது? அந்த ஓனர் ஏதோ ஐடியா போட்டான், கொஞ்சம் அப்படியே ஜாலியாக இருக்கலாம், நாளை முதல் சர்க்கஸ் 2 ரூபாய் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டான். 2 ரூபாயில் சர்க்கஸ் காட்டுவேன், பட்டு ஒருத்தரே உள்ளே போக முடியும். நைட்டு முதலே மக்கள் வந்தாச்சு. தூத்துக்குடியிலே அங்கே இங்கே மக்கள் ராஜாப்பழம் எல்லோரும் 2 ரூபாயில் சர்க்கஸ் பார்க்கலாம். நமக்கு ஃப்ரீ கிடைக்கிது, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டு, நமக்கு ஒரு பைத்தியம். எல்லாம் வரிசையாக நின்னா நைட்டு 10 மணி முதலே முதலாவது ஆள் வந்திருக்கான். காலமே 8 மணிக்கு அவனுக்கு உள்ளே விட்டாங்க. சர்க்கஸ் ரிங் சொல்லுவோம். பார்த்தா யாரும் இல்லை. ஓய் கற்றுட்டு இருக்கான், சர்க்கஸ் காட்டுங்கோ. அப்போது ஒரு நல்ல குஸ்தி ஆள் வந்தா. என்ன சொன்னான்? டிக்கெட் இருக்குது, சர்க்கஸ் காட்டு சொன்னான். இவனுக்கு பிடிச்சி அடிக்க தொடங்கினா. பயங்கரம் அடித்தான். இவனு ஐயோ அப்பா விட்டுடப்பா. இப்போது உள்ளே வர்றது ஒரு பாதை, வெளியில் போகிறது அந்த பக்கம். அந்த வெளி பாதைக்கிட்ட போகும்போது சொல்லிட்டு இருக்கான், காட்டிடுவேடா நான் யாரு சொல்லி, இப்போ போகிற ஆள் கொண்டு வருவேன், அது கொண்டு வருவேன். அவன் வெளியில் வந்த உடனே அங்கே பேட்டி ஆளுகள், தினமலர், இந்த நியூஸ் பேப்பர் ஆள், இந்த என்ன சொல்கிறது டிவி, சன் டிவி, விஜயா டிவி, என்னென்ன டிவி இருக்குது, இந்த ஆளெல்லாம் நிற்கிது. இப்போ இவன் பார்த்தா எப்படி இருந்து சர்க்கஸ் சொல்லி கேட்டார். இவன் சொல்ல முடியுமா நான் அடி வாங்கினேன்னு சொல்லி? ரொம்ப அருமையான சர்க்கஸ், இந்த மாதிரி சர்க்கஸ் நான் பார்த்ததே கிடையாது ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆனா. இவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்தா, இன்னொரு எல்லாரும் அடி வாங்கியிருக்கான். எல்லாம் வெளியில் வந்த உடனே எப்படி சொல்கிறது அடி வாங்கினேன்னு சொல்லி எதோ பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா குரங்கு சைக்கிள் அடிச்சிட்டு இருந்து, சிம்மம் இது பண்ணிட்டு இருந்து ஏதோ ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். 15 நாளில் கோயில்பட்டி, விருதுநகர், தூத்துக்குடி, இங்கே எல்லா மக்கள் சர்க்கஸ் பார்த்து எல்லாரும் அடி வாங்கியிருக்கான். இப்போ எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கான், நான் மட்டும் அடி வாங்கினேன், வேற அவங்களுக்கு சர்க்கஸ் பார்த்தாரு. அவனை இது பார்த்தான், குரங்கு, அவனுக்கு சிம்மம் பார்த்தான். இதுதான் சம்சாரம். நம்ம எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்கோம். பட் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அந்த குடும்பம் நல்லா இருக்குது, அந்த பெண் எவ்வளோ நல்ல மனைவி, எனக்கு மனைவி பார்த்தா இப்படி இருக்கான், அவர் இப்போ எவ்வளோ நல்ல அந்தந்த சம்சாரம் அந்தந்த குடும்பத்தில் போனால் தான் அந்த பிரச்சனைகளுக்கு தெரியும். எங்கே உட்காந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவரு சுகமாக இருக்கான், இவர் சுகமாக இருக்கான் சொல்லி. எல்லாரும் பெருவி எடுத்து தான் வந்தது. இங்கே விமானத்தில், ட்ரெயினில் யாரும் வரல. அந்த 9 10 மாதம் இல்லை 8 மாதம் கூட அம்மா வயிற்றுல இருக்கிறது. அதுபோல கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. சாவு கருட புராணம் சொல்லிட்டு இருக்கு. ஒருத்தன் சாவும்போ 40,000 தேಳು ஒரே வாட்டி கடிச்சா என்ன நோய் வரும், அதே நோய் வரும். அந்த கஷ்டம் யாரும் இதுவரை சொல்ல முடியும். அவன் சத்து போனானே, அவன் எப்படி பேசுவான்? வயசாகிறது ரொம்ப கஷ்டம். அது வயசானவங்களுக்கு கேட்டால் தெரியும். அதே போல நோய். இந்த 4 பிரச்சனை இருக்குது. 6 எதிரி உள்ளே உட்காந்துருக்கான். காமம், கோபம், பேராசை, அகங்காரம், மதம், மாசு, பொறாமை, இந்த மாதிரி 6 உள்ளே உட்காந்துருக்கு. அதில் 3 விதமான கஷ்டம் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. மனசே எதோ கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு, வேறவங்க ஜீவன்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கான், இயற்கை கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு. எந்த மாதிரி ஒரு சிக்கல் சூழ்நிலையில் இருக்கும். இப்போ பணியும் சொன்னால், ஆமாம் நான் எல்லா முயற்சிகளும் பண்ணேன், உண்மையாக இந்த உலகத்தில் சத்தியமாக சுகம் கிடையாது, பகவான் உனக்கு சரணாயிட்டு இருக்கேன், முதல்ல இது,
அப்படி சொல்லி ஓடி போகிறதல்ல, நம்ம கடுமைகளை விடுறது இங்கே சொல்லலாம். எங்கே மாட்டிருக்கோம் அது ஃபஸ்ட்டு புரியணும். இந்த உடம்புக்கே சுகம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணோம். பட் உண்மையாக இந்த உடம்பு நமக்கு கை கொடுத்துட்டு இருக்கு, மெல்லமாக வயசாகிட்டு இருக்கணும். இந்த பணிவு, இந்த விஷயம் புரியுறது, இந்த சத்தியம் வாழ்க்கையில் கொண்டு வருது. இதுதான் முதலாவது பணிவுக்கு உள்ள அடையாளம். ஹரி ஓல் தான்.